சொந்தங்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவை கொண்டு போய் காலையிலே ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு அம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு, எப்பயுமே அந்த கோயிலில் சாமி கும்பிடுவேன். அந்த கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டேன். அந்த வாட்டி நாளைக்கு வந்து தேங்காய் சுடுற நோம்பி, ஆடி 1 அதுவும் தேங்காய் சுடுற நோம்பி ஆடி 1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலும் லீவு, மற்ற கவர்மெண்ட் ஸ்கூலில் லீவு, இங்கே அவங்க கிறிஸ்டின் ஸ்கூலு, அதனால் அவங்க லீவ் விட மாட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ருக்கியா கானம் மகன் பைசான், மருமகள் சாரா, அவங்களுக்கு திருமண நாள் நேர்த்தி. நான் பார்க்கலம்மா, சரியாக கமெண்ட்டேன், மன்னிச்சிக்குமா. அவங்களுக்கு இந்த தாத்தாவும் பாட்டியும் 100 ஆண்டு காலம் அவங்க நோய் பல்லாண்டு பல 100 ஆண்டு வாழணும். தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியே நீங்கள் இருக்கணும்னு மனசார கப்பு எது இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும்னு அப்பா மனசார வேண்டுறேன், அம்மாவும் மனசார வேண்டுறாங்க. நேர்த்தி வேண்டாதுன்னு மன்னிச்சிக்குமா, தெரியல. இன்னைக்கு பாருங்கள் பணியாரம், அதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி தேங்காய், அதாவது கடலை சட்னி, பொட்டுக்கடலை சட்னி விட வேர்க்கடலை சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி பணியாரத்துக்கு தோசைக்கெல்லாம் வேர்க்கடலை சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு வந்து இந்த வேர்க்கடலை சட்னியும் பணியாரமும் மொறுன்னு சுட்டுருக்குது, சூடாக இருக்குது. கேளுங்க. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு யாராவது வேர்க்கடலை சட்னி பிடிக்கும், பணியாரம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். பாய்.